ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இதுக்கப்புறம் வரப்போகிற இயர் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நினச்ச நீங்கள் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே சக்ஸஸாக முடியணும் அப்படின்ட்டு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வீடியோ பாருங்கள். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு மத்தியானம் போனோன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணிவிட்டு எப்படி வந்து நெட் யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறது வித்தவுட் டர்ன் ஆஃப் ஏரோப்ளேன் மோட். அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவோம். இந்த நம்பர் வந்து உங்கள் டைலர் ஆப்பில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் ஒன்று ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. பட் அது ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அப்படி ஒர்க் ஆகாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப் பேர் என்னன்னா ஃபோர்ஸ் எல்டி அந்த அப்ளிகேஷன் பேர். அது வந்து ஆக்சுவலாக வந்து நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். நம்மளாம் வந்து நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணல, எல்டிஇயா இல்லை 3Gயா 2Gயா நம்ம நெட்ஒர்க் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் இது. பட் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ட்ரிக் ஒன்று பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 4 MB தான் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் சொல்ல ட்ரிக் பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது வந்து எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. யாருக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலையோ அவங்க மட்டும் இது வந்து பண்ணுங்கள். ஒர்க் ஆகணும் நீங்கள் அந்த டைலர் வந்து யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக படிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபோர்ஸ் எல்டிஇ. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க guys. ஸோ ஓகே, நான் வந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ திரும்ப லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை அக்செப்ட் பண்ண சொல்கிறேன். சார் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ ஓகே, இங்கே தான் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து 2 ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்கணும். மற்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து அது உங்களுக்கு தேவையும் படாது. நீங்கள் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட் பிலோ 11, அதாவது ஆண்ட்ராய்ட் 11க்கு கீழே, ஓகேவா. மெத்தட் 2 ஆண்ட்ராய்ட் 11+. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சில ஃபோன் வந்து வேறு ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் நம்ம வந்து வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆண்ட்ராய்ட் 12. ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்ட் 12 இருக்க பட்சத்துக்கு நான் வந்து ஆண்ட்ராய்ட் 11+, இருக்கு. இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் 11 அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 11க்கு கீழே உள்ளவங்க ஆண்ட்ராய்ட் 11 பிலோ. இது ஒன்று யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் 2 கிளிக் பண்ணாமே ஒரே பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். பட் ஒரு சில ஃபோன் வந்து வேறுபடும். ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் பாருங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்ட் 12னால ஆண்ட்ராய்ட் 11+ கொடுத்துக்கிறேன். ஸோ நேற்று வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ***4636 ## அந்த நம்பர் கொடுத்துட்டு டெஸ்டிங் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு வரும். அது கிளிக் பண்ணாக்கா அந்த ரேடியோ பவர் அந்த ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் 11+ அப்படி நம்ம கிளிக் பண்ணோம் இல்லை, கிளிக் பண்ணோடனே ஃபோன் இன்ஃபோ. ஸோ டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்தோடனே ஸோ
இங்கே வந்து நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான் சிம்1 சிம்2 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இங்கே வந்து மொபைல் எடுப்போ ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு. ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இதில் டெஸ்ட் பண்ணி காமிக்கல ஏரோப்ளேன் மூலம். சரி, நான் இது நம்ம நேற்றையும் சாரி நம்ம முதல்ல பார்த்த வீடியோலேயே மத்தியானம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி அதாவது இது ஒர்க் ஆகாதா இல்லையா, ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணிட்டு நெட்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் வந்து அதுலேயே வந்து காமிச்சிட்டேன். ஸோ அதனால் இன்னும் நான் வந்து காமிக்கல. ஸோ யூனிட்ரிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே கேஸ், ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம குரூப்லேயே ஒன்று சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.